service into God's hands and pray. நீங்கள் நேரலையில் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். And those who are watching online, please do join us in prayer. நாங்கள் ஆண்டவர்ட்ட கேட்போம். We're going to ask God today. எங்களுடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தும்படிக்காய். May God align our இந்த thoughts. ஆராதனையிலே நாங்கள் ஆராதிக்க வார்த்தையை கேட்க எங்கள் சிந்தனைகளை இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. And this word says, fix your thoughts on Jesus. அழகாய் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, fix your thought. உங்களுடைய சிந்தைகளை ஆண்டவருக்குள்ளே பதியுங்கள் என்று. It says fix and focus your thoughts on ஆண்டவர்ட்ட Jesus. கேட்போமா, எங்கள் சிந்தைகளை ஒருநிலைப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமா ஜெபிப்போமா? Shall we say today, Father, we want to fix our thoughts on him? ஓ ஹalleluya ஹalleluya கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ அப்பா, உங்க சிந்தைகளை நீங்கள் ஒருநிலைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநிலைப்படுத்துவீராக. அப்பா, உங்களை ஆராதிக்கிறதுக்கு உங்கள் வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுடைய ஒருநிலைப்படுத்துங்க கர்த்தாவே. உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிகளை அனல் மூட்டி எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ ஹalleluya, நீங்க அப்படியே கிரியை செய்யறதற்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ராஜா, நன்றி. Thank you, Jesus. சபையாரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஜெபிப்போம். As a congregation, let us pray. பாருங்க, பிசாசானவன் எங்களை ஆராதிக்க விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு எங்கள் வாய்களை கட்டி வைத்திருப்பான். The devil will tie up our mouths so that we cannot worship, we cannot pray. நீங்கள் வாய்களை திறந்து துதிக்க 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 எரிக கோட்டைகள் தகர்ந்து விழும். But when you open your mouths and praise and worship and pray, the ஆண்டவரே walls of கேளுங்க, Jericho அப்பா, will எனக்கு துதிக்கிற நாவை தாங்கப்பா, ஆராதிக்கிற நாவை தாங்கன்னு கேட்போமா? வாய்களை திறந்து நாங்கள் ஜெபிப்போம். Shall we all open our mouths and pray? ஓ ஹalleluya கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, ஓ அப்பா, எங்கள் வாய்களை தொடுவீராக, எங்கள் உதடுகளின் வாசலை தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஓ அப்பா, துதிப்பதற்கு எங்களுக்கு நாவுகளை தருவீராக. ஓ ரதபல ரதகில வஷோர். அப்பா, துதியின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. சபையை நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க. ஓ துதியின் ஆவியினால் எங்களை நிரப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கட்டப்பட்டிருக்கிற நாவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. ஓ ஹalleluya, கட்டப்பட்டிருக்கிற நாவுகள் திறக்கப்படுவதாக, உங்களை ஆராதிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போவதாக கர்த்தாவே. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி. நீங்கள் அப்படியே ஆராதனை வேளையிலே உமது வல்லமையினால் நிரப்புவதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நன்றி. ஆமாப்பா, நாங்கள் ஜெபித்துக் கொள்வோமா? பாருங்க, தாவீது ராஜா வாத்திய கருவிகளை வாசித்த பொழுது அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டான். When David played the instruments for God, he was filled with the Spirit. நாங்கள் ஜெபிப்போமா வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளுக்காய். Let's pray for those who are playing the instruments this morning. பின்னாலே PA சிஸ்டம் செய்கிற பிள்ளைகள், வீடியோ செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம். Those who are doing the PA ministry, the video ministry, இவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். may they be filled with the Spirit. இவர்கள் வாத்திய கருவிகள் வாசிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் இறங்க வேண்டும். May the presence of God come down from heaven as they play the instruments. ஓ ஹalleluya கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க. ரபகில தரவல ரதகில பஷோர். இந்த பிள்ளைகளுடைய கரங்களை அபிஷேகிப்பீராக. Anoint their hands. அப்பா, உங்க மகிமை, உங்க வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. May your words oh hallelujah PA சிஸ்டத்தை ஒப்புக்கொடுக்கிறோம், வீடியோ மினிஸ்ட்ரி ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை இவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஓ ஒவ்வொரு காரியங்களும் சீராய் இயங்க நீங்கள் கிரியை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ராஜா, அப்படியே நீங்கள் கிரியை செய்யறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ராஜா. வேதத்திலே ஒரு வசனம் இருக்கின்றது. There's a verse in the Bible. இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி வந்தார்கள் என்று. Those living in the darkness, they came and sought after the light. ராஜாக்கள் நடந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. The kings walked towards it, it says. நாங்கள் ஜெபிப்போம், எங்கள் சபையை தேடி ஜனங்கள் வர வேண்டும். May people come seeking our church. இருளில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய வெளிச்சத்தை தேடி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போமா? Those who are living in the darkness, may they come and see the light. Oh hallelujah கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Father, we pray for those souls who are living in darkness. ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி வர வேண்டியக்காய் நாங்கள்
after your light, யார் Father, கண்ணீரிலே after your glory, இருக்கிறார்களோ, Jesus. யார் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறார்களோ, இந்த இடத்திலே விடுதலை கிடைக்கிறது, இந்த விடுதலை சுகம் கிடைக்கிறது, இந்த இடத்திலே அன்பு இருக்கிறது என்று தேடி ஓடி வரும்படிக்காய் கிரியை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையினால் நிரப்பும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி என்று சொல்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்படியாய் நீங்கள் கிரியை செய்யறதற்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். நன்றி ராஜா. நாங்க ஜெபிப்போமா? யாரெல்லாம் சுகயினமாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுகயினத்தோடு இந்த இடத்துக்கு வருவார்கள் என்றால் அவர்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க வேண்டும். Whoever is sick in our midst, may there be healing. வேளையிலே சுகம் கிடைக்க வேண்டும். May there be healing in our worship. வார்த்தையின் வேளையிலே சுகம் கிடைக்க வேண்டும். As we listen to the sermon, may there be healing. நாங்க ஜெபிப்போமா? Should we pray? ஓ ஹalleluya கர்த்தாவே. அப்பா, யாரெல்லாம் மனம் நொந்தவர்களாய் பலவீனர்களாய் அப்பா விடுதலை வேண்டும் என்று வருகிறார்களோ, சுகயினமாய் வருகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனை வேளையிலே ஒரு விடுதலை கிடைக்கப்பெறும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya ஹalleluya கர்த்தாவே. வார்த்தையின் வேளையிலே விடுதலை கிடைக்கட்டும் ஐயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்களுங்க வழிநடத்துங்க ஐயா. நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ராஜா. நன்றி. நாங்கள் எல்லோரும் எழுந்து நிற்போமா? Shall we all stand? நாங்க ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் வந்த வண்ணமாய் போக கூடாது. Father, I should not return empty-handed நான் as ஒரு I came. புதிய மனுஷனாய் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல I should வேண்டும். return from this place as a renewed man. உங்களுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நான் செல்ல வேண்டும். Filled with your glory, I should return. உங்களுடைய கரங்களை உயர்த்தி கேளுங்கள். என்னை தொடுவீராக. May we raise our hands and say, Father, you அப்பா, touch உங்க me. தொடுதலை நான் உணர வேண்டும் ஐயா. I need to understand and என்னை feel your தொடுங்க touch. கர்த்தாவே. Touch, Father. எனக்குள்ளாய் ஒரு விடுதலை வேண்டும். I need a deliverance from you, நான் இப்படி Father. இருக்க கூடாது. I should not be the same. நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க என்னை தொடுவீராக. Father, touch me so that I receive the joy of the Lord this ஓ morning. ஹalleluya கர்த்தாவே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது வல்லமை இறங்கும்படிக்காய் Amen. May your spirit come down and be placed அப்பா, உங்க upon every வல்லமை child அவர்கள் here. காணட்டும். May they see your glory. ஐயா, இவர்கள் புறப்பட்டு போய் அநேகரை சீடராக்கட்டும் கர்த்தாவே. May we make disciples as we அப்பா, return from உங்க this place. வல்லமை இவர்கள் மேல் இறங்கும்படிக்காய் May நான் your power ஜெபிக்கிறேன். descend upon your உங்க children, Father. மகிமை இவர்கள் காணட்டும் Let us கர்த்தாவே. see your glory this அப்பா, morning. நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு புதிய மனிதர்களை எங்களுக்குள்ளே உமது வல்லமை நிறைந்தவர்களாய் வெளியிலே புறப்பட்டு செல்ல எங்களுக்கு உதவி Give us the செய்வீராக. grace, bestow upon your grace, Father. Return here from us a renewed person. ஐயா. Amen. மிகுதியான எல்லா காரியங்களையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுவீராக. Amen. We commit the rest of the time into your hands that you speak to us. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவராக இருந்து எங்களை கடந்த நாள் முழுவதும் காத்து வந்திருக்கிறார். God has Hallelujah. blessed us and protected us. அவர் நல்லவர். God is good. எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராகவே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இருந்து வருகிறார். He has always been good to us. இந்த வேளையிலும் தேவனை நோக்கி பார்ப்போம். We're going to ஒரு look up to சபையாக God as a ஒரு church. மனமாக இணைந்து தேவனை இந்த இடத்தில் ஆராதிப்போம். With unity in our hearts, we're ஹalleluya. going to நன்றி praise. அப்பா. யாவருமாக தேவனுக்கு நன்றி Should we all செலுத்துங்கள். just open our mouths and give thanks to God? கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் எங்களை கண்மணி போல பார்த்திருக்கிறார். God has protected us throughout the last ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சபையாக அப்பா ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா, எங்கே இருவரோ மூவரோ எனது நாமத்தை உயர்த்துகிறார்களோ அந்த வேளையிலே நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் என்ற தேவன், அந்த தேவாதி தேவனை இந்த இடத்திலே சபையாரை ஒரு மனமாக அவரை உயர்த்துவோம். துதிக்கிற வேளையிலே அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. இந்த வேளை தேவனுக்கும் எங்களுக்கும் உரிய வேளை. தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வேளை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் ராஜா நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த இந்த இடத்திலே ஆவலோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்களே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி எபினேசரே. எனக்கு உதவி செய்தீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஒரு சபையாக இணைந்து தேவனை இந்த இடத்தில் ஆராதிப்போம். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே.
கண்டீரே ஆராதனை உமக்கே. ஒவ்வொருவருமாக உள்ளத்தை நாளத்திலிருந்து சொல்லுவோமா, எபினேசர் எனக்கு உதவி செய்தீங்களே அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன். உமக்கே எல்ரோய் என்னை கண்டவரே, என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. சொல்லுவோமா, துதிக்கிற வேளையிலே எங்களோடு வந்து ரோவாடுகிற தேவனே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஆராதனை. Yes, Father. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர். ஆராதனை உமக்கே. யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. தேவனை நோக்கி சொல்லுவோமா, யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீரே. ஓ, உமக்கு ஒருவருக்கே நான் ஆராதனை செலுத்துகிறேன். யெகோவா ராப்பாவாக இருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே. தந்தீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவாதி தேவனே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. சொல்லுவோமா, துதிக்கிற போது தேவன் எங்களோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை
தேவன் நாமல் துதிக்கிற போது இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஓ, துதிக்கிற வேளையில் கட்டுக்கள் உடைக்கப்பட்டது என்று வேதத்தில் இருக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது. தேவ தூதரின் ஆளுகை அந்த இடத்திலே காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நீங்கள் தேவனை ஒருமனப்பட்டு துதிக்கிற வேளையிலே தேவ ஆவியானவர் நம்ம மத்தியிலே இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். அவர் இந்த இடத்திலே பெரிய அற்புதம் உங்கள் மத்தியிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். யெகோவா ராஃபாவாக இருந்து நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தேவனை துதியுங்கள், துதியுங்கள். கட்டுக்கள் அனைத்தும் இந்த வேளையிலே உடைக்கப்படும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ, we thank you Lord. நன்றி. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வர். எல்லாருமா சொல்லுவோமா வாய்களை திறந்து? ஓ, இறங்குகிற தேவன், எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. ஓ, ஆராதனை ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சபையாக இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு விட இல்லையே ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறதற்கு ஆவலோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மை எல்லாவற்றுக்காகவும் நன்றி என்று சொல்றதுக்கு நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. We come before you today, and there's just one thing that I wanna say. Thank you Lord, thank you Lord, for all you've given to us, for all the blessings that we cannot say. Thank you Lord, thank you Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched shout, I'll bless your name. Thank you Lord, I just wanna thank you Lord. Thank you Lord, I just wanna thank you Lord. Thank you Lord, for all you've
thank him. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. Thank you for everything you have done in our life, Father. Thank you for guiding us, Lord. Yes, Father. Thank you for being with us, Father. Oh, we thank you for everything you have done in our life. From our bottom of our heart, Father. Yes, Father. Oh, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ உம்மை நான் துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த பாடலை பாடுவோம். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகளை, துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இருதயத்தோடும். நம்மளுடைய கர்த்தர் மிக மிக நல்லவர் என்று நாங்கள் இந்த இடத்துல ஒரு சபையாக உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் இந்த இடத்துல பாட போகிறோம். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. கரங்களை தட்டி மறவேன் உற்சாகமாக நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனப்பா. அவருடைய உள்ளங்கையில் என்னை வரைந்துள்ள தேவன். உள்ளங்கைகளில் என்னை வரைந்து அவர் கண்ணின் மணியை போல என்னை பார்த்த தேவன் அவர். ஓ மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. சந்தோஷமாக ஒரு விடுதலையோடு அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். ஓ
செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்தே, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தீரே. அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள். ஓ தேவனே, பகைஞருக்கு எதிராக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினவர், ஆயத்தம் செய்த சர்வ வல்லவர், என் தலையினை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தவர், என்னை அபிஷேகம் செய்தே, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தீரே. மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அறிக்கையிடுவோமா? என் கர்த்தர் நல்லவர், வாய்களை திறந்து சொல்லுங்க. நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்மளுடைய தேவன் மிக மிக நல்லவர், நம்மை கருத்தாக விசாரிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், எங்களை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நீங்க நல்லவர் அப்பா, நீங்க நல்ல தேவன் ஆண்டவரே. உங்களை போல எங்களை விசாரிக்கிறதற்கு வேற யாரும் இல்லை ராஜா. நன்றி அப்பா, எங்களை கருத்தாக விசாரிக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளையே, நீங்கள் யாராவது பலவீனமாக இருந்தால், விசுவாசத்திலே குறைவாக இருந்தால், இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கலங்குவதற்கு அவசியமே இல்லை. அவர் உங்களை கருத்தாக விசாரித்து தாழ்வில் இருந்து தூக்கி வழி நடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உன்னதமான தேவன், அவர் உன்னதமான தேவன். அவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறதே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே நன்றி செலுத்துங்கள். தேவன் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத
வல்லவரே நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே வல்லவரே நன்மைகள் குறையாதே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு முன்பாக நடக்கிற போது நாம யோர்தானை கடந்திடுவோம். எரிகோ கோட்டைகள் போல எத்தனை மதில்கள் இருந்தாலும் தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்கிற போது அவர் அதை தகர்த்து எறிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஒரு சபையாக இணைந்து ஆண்டவரை உம்மை உயர்த்த இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you Lord. We praise you Master. இஸ்ரவேலின் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். சபையை சொல்லுவோமா? இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன் அப்பா. கரங்களை உயர்த்து பார்த்து சொல்லுவோமா? ஓ உம்முடைய திருக்கரத்தினாலே என்னை தாங்கி அப்பா, எவ்வளவோ பிரச்சனைகளின் மத்தியிலும் இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலும் முன்னோறி செல்கிறதற்கு ஓ எனக்கு பலத்தை கொடுத்தவரே, பலத்தை நீர் தந்ததற்கா அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஓ தேவனே, எஸ் ஃபாதர், இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்மேலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி சொல்லுமா? எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாகவும் எங்களை வேண்டாம் என்று தள்ளிவிட்டவர்களுக்கு முன்பாகவும் எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன் அவர். பந்தியாயத்தப்படுத்தி
நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத அன்புக்கு நன்றி அப்பா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. உம்மளவில்லா அன்பிற்காக. ஆமாண்டவரே, பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு அளவற்ற பிரசன்னத்தில் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவரே, உடைய மகிமையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய கிருபையா இந்த ஆராதனை நடத்தினதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கூட நீங்க இடப்படும்படியாக செபிக்கிறோம் ஆவியானவரே. இந்த வார்த்தை வல்லமையா புறப்பட்டு வரும்படியாக ஆவியானவரே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வார்த்தையை கொடுக்கிற என்னையும் மொழி வைக்கிற சகோதரனை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த இடத்தை அசைவார்ந்தபடியாக நமக்கு நன்றி செலுத்துறோம். மறுபடியுமாக இந்த ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய தருணத்தை எனக்கு தந்தீரே, அதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துறேன். பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய விடைப்படுங்க. இந்த வார்த்தை கூட எங்களோட பேசுங்க. Intercede with everyone and speak to us through this word. உங்களுடைய உதவி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Commit this into your hand. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. In Jesus Christ's name we ask and pray. ஆமென். ஆமென். எல்லாரும் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். தயவுசெய்து உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கென்டன் சபை சார்பால் வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome you all in the name of Jesus Christ and Kenton Bethany Church. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் நேரடியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We welcome each and everyone who are joining us in this service and also through the live telecast. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். Let Lord's name alone be glorified. முதலாவது வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து போகும்போதாக சண்டே கிளாஸ் குட்டிகளுக்காக நாங்கள் ஜெபித்து அதுக்கு பின்பதாக நாங்கள் கடந்து போகலாம். Before we enter into the word of God, we are going to pray for the Sunday school children. நேற்றைய தினத்தில் பிள்ளைகள் ஆராதனை வழி நடத்தினார்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில். Children led the fasting and prayer yesterday. ஆண்டவர் இன்னொரு தலைமுறையை ஆயத்தப்படுத்தி விட்டார். Amen. God has prepared another generation for us. ஏனென்றா ஆராதனை ஜெபம் மெசேஜ் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்து நேற்று ஒரு ஆராதனை சபையில் நடத்தக்கூடிய அளவு இன்னொரு தலைமுறை வந்திருக்கிறது. They were prepared to lead the worship, share the word of God and lead us in prayer. So God has prepared another generation in this church for us. நாங்கள் ஜெபிப்போம் பிள்ளைகளுக்காக. Pray for the children. எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம், சுத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் இன்னொரு தலைமுறையை ஆயத்தப்படுத்தினபடியாக நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகங்களுக்காக, வரங்களுக்காக, வல்லமைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் இவர்கள் மூலம் ஆண்டவரே பெரிய காரியத்தை இந்த கென்னன் சபையில் செய்ய போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இவர்களை இன்னும் அதிகமாக வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் வாழு பிள்ளையோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மறைத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூடப்பா, இந்த நாளிலும் இந்த ஆறாவது இந்த சண்டே கிளாஸில் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க போறீங்களோ அதற்காக நமக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சண்டே கிளாஸ் பிள்ளைகள் நீங்க போகலாம். Children, you may go to your classes now. இந்த நாளிலும் வார்த்தை பகுதிக்கு நான் கடந்து செல்ல போறோம். We're going to cross over to the word of God now. வார்த்தையின் கீவேர்ட் என்னன்னா பாவத்தின் மீது வெற்றி. The key word or the topic is victory over sin. இன்னைக்கு வாழ்க்கையில நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை வரதான் விரும்புறோம். We like victory in every aspects of our life. குடும்பத்துல வெற்றி, பிசினஸ்ல வெற்றி, எல்லா வாழ்க்கையிலும் நாங்கள் வெற்றி பெறதான் விரும்புறோம். தோல்வி அடைய யாருக்கும் விருப்பம் இல்லை. Victory in family life, in business life, in every aspect of our life we like victory but not defeat. ஆனா பாவத்தின் மீது வெற்றி பெறதான் எங்களோட ஆண்டவர் எங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். பாவத்துக்கு மீது நாங்கள் வெற்றி பெற வேண்டும். But God has kept us in this earth so we could be victorious over sin. நாங்கள் பாடினோம்,
பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினார் என்று. We sang that I was dwelling in sin and you sanctified me. அப்ப அந்த பரிசுத்தம் தொடர்ந்து எங்களோட இருக்கணும் ஆண்டவருடைய வருகை மட்டும். So the sanctification should remain with us throughout the coming, until the coming of Jesus. அப்படினா நாங்கள் உலகத்திலாம் இருக்கிறோம் என்ன. So we live in this world though. இன்னைக்கு நான் நியூஸ் பார்ப்போமா இருந்தால் எங்க பார்த்தாலும் பாவம் தான் வெறி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவம் தான். So wherever we see in the news, it's all about sin. இந்த உலகமே பாவத்துக்குள்ளாக இருக்கிறது. The whole world is addicted to sin. ஆனா கர்த்தர் என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த பாவத்தில் இருந்து விடுதலையாகி ஒரு சாட்சியா வாழும்படியாக. So God has redeemed you and I from this sin so that we could live as a testimony. நாங்களுடைய கேள்வி எங்க பார்த்தாலும் கேள்வி வரும். பார்த்தா கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. Wherever we see murders. தகப்பன் பிள்ளைகளை கொலை செய்கிறார். Father is murdering the children. மனைவி பிள்ளைகளை கொலை செய்கிறார். மனைவி கணவன் மனைவியை கொலை செய்கிறார்கள். Wife and husband are killing each other. அப்ப கொலை ஒரு அதாவது கொலைகள் வந்து பணத்துக்காக ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாலே கொலை செய்கிற அளவுக்கு இந்த நாளுக்கு பாவத்தில் போய் கொண்டிருக்கிறது. And the world is going in such a sin that even for a little sum of money people are ready to murder others. ஒரு வளத்தால போதை பொருட்கள், there is a drugs on the other hand. வாலிப பிள்ளைகள் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். Youths are becoming addicted to drugs and பாவமான அத்தனை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். They are undergoing and they are going under many bad habits. ஏமாற்றங்கள் நடக்கிறது. There are so many deception. பெல்லி சூனிய கட்டுகள், விபச்சாரங்கள், களவுகள், பொய்கள், evil spirits, prostitution, then lies and theft, many kind of sins. ஏமாற்றம், கடத்தல், ரேப்பிங் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அதாவது துர்சையை தான் கேட்டு கொண்டிருக்கிறோம். என்ன abduction, rape, all the days we hear bad news. ஆனால் எல்லாரும் சொல்றோம் கடைசி காலம் என்று. But all of us are proclaiming that these are the last days. அதே நேரத்தில் கடைசி காலத்தில் நான் பார்க்கிறோம் இயற்கை அழிவுகளை பார்க்கிறோம். So in the last days we see natural disasters. பேரழிவு, வெள்ளங்கள் வருகிறது, அதாவது நெருப்புகளால் அழிவு வருகிறது, நிலநடுக்கம் வருகிறது. எல்லா விதத்திலும் இயற்கையே எதிராக இன்றைக்கு நான் செயல்படுறதை பார்க்கிறோம். So we see floods, earthquakes and various kind of disruptions, natural disasters. கேள்விப்படுறோம் ஒரு ஃப்ளைட்டுகளும் விழுகிறத கேள்விப்படுறோம் இந்த நாட்களில். So we are even hearing planes crashing as well. ஒரு ஊழியக்காரன் சொன்னார் நான் அதிக பிரயாணங்கள் பண்ணுற ஃப்ளைட்னு சொன்னார். போன மாதத்தில் ஒரு பேசும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஃப்ளைட் ஏறும் பொழுது பாவ அறிக்கை செய்தானா ஃப்ளைட் ஏறுறார். When I speak to a minister last month, he said every time I get into a flight I declare and confess my sins. ஏன்னா என்ன நடக்கும், ஏன்னா நாங்கள் பூமியில் பாவமான காரியத்தில் வாழ்றோம். அறிக்கை இடுறோம், பாவ அறிக்கை இட்டு போட்டு மரித்தாலும் ஆண்டவருடைய பரலோகத்தில் போய் சேரலாம் என்று. So even if you confess your sins and then the flight, something happens to the flight, you will reach heaven. அப்ப பாருங்க, பாவம் பெருகுது, இயற்கையும் அழியுது. அப்ப கடைசி காலம் நான் உணர்றோம். So even the sins are increasing, the natural disasters are upon us, so we understand and feel that these are the last days. அது மட்டும் இல்ல, ஞானம் பெருகிக் கொண்டிருக்கிறது. Not only that, the wisdom is also increasing. தானியேல் புத்தகத்தை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார், கடைசி காலத்திலே ஞானம் பெருகும் என்று. And in the book of Daniel we see that God reveals that அறிவு வளரும் என்று. the knowledge and wisdom will also increase in the last days. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இப்ப கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு. So you also know, everyone knows about AI. செயற்கை நுண்ணறிவு. So it's an artificial intelligence. அவர்கள் இப்ப என்ன கண்டுபிடிக்கிறார்கள், புதிய ஒரு மனுஷன், அதாவது இயந்திர மனுஷன் நடமாடுறான். ஒரு மனுஷனுக்குள்ள இயந்திரம் இருக்கிறது, இன்னும் ஒரு இயந்திர மனுஷன் நடமாடுகிறான். ரோபோ என்று சொல்றார்கள். So they are fitting man with equipment or making a man full of like a robot. அதுக்கு ஆவியும் இல்லை, ஆத்மாவும் இல்லை, ஆனால் அதுக்கு உணர்வு இருக்கு, செயல்பாடு இருக்கு, ஒரு சரீரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. The robot has a physical appearance which is functioning but doesn't have a soul or a spirit. அது மனுஷருடைய வேலையை விட அதிகமா ஒரு மனுஷன் ஒரு 50 பேர் செய்கிற வேலையை 10 பேர் செய்யுது. So 10-50 people who put together do some kind of work, 10 robots are enough to do that. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாத கணக்கில் செய்கிறது ஒரு மணத்தியாலத்தில் செய்து கொடுக்குது. So the massive projects, work projects that takes months to conclude will happening in hours now. இது ஒன்றும் புதுசல்ல. This is nothing new to us. வெளிப்படுத்த விசேஷத்தில் யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது, கடைசி காலங்களில் சிலைகள் பேசும் என்று, சிலைகள் நடக்கும் என்று. So even in the book of Revelation, it's revealed to Apostle John, in the last days even statues will start speaking.
அப்போ சிலைகள் பேசுமெண்டா அந்த கல்லால் செய்த சிலை பொன்னால் செய்த சிலை வெண்கலத்தில் செய்த சிலை இந்த சிலைகள் தான் பேசுமென்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்ன We are thinking that the stones made out of stone, silver and bronze and gold are the ones, the statues that are going to speak. அந்த சிலைகள் இல்லை. Not those statues. இதுதான் இந்த சிலைகளை தான் நாங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கடைசி காலத்தில் இது இப்படியெல்லாம் நடக்குமென்று இன்றைக்கி பார்க்குறோம். இந்த சிலைகள் பேசுது, நடக்குது, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுது, டீச்சிங் பண்ணுது, ப்ரொஃபஸராக இருக்குது. ஏன் சென்ற கிழமையில் ஒரு இளைஞன் சொன்னான் தன்னுடைய ஆப்ரேஷன் வந்து அமெரிக்காவிலேருந்து செயல்படுது, இங்கே ஆப்ரேஷன் அமெரிக்காவிலேருந்து. இப்போ இங்கே நுண்ணறிவு இந்த ஏஐ இன்டெலிஜென்ஸ் மூலம் நடக்குது இந்த காரியம். So the robots are what is mentioned in Revelations, what God has revealed, that in the last days they are performing in our hospitals, lecturing, being professors. So last week also I heard there's a operation which is happening in the UK, a medical surgical procedure that's happening in the UK, but controlled via artificial intelligence in America. அது மட்டும் இல்லை, விஞ்ஞானம் வளர வளர மரித்த உடலை கூட ஃப்ரோசன் நிலையில் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய வசதியானார்கள் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து தாங்கள் மரித்த பிறகு தங்களோட உடலை அடக்கம் பண்ணாதபடி அப்படியே பாதுகாக்கும்படியாக வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு நாடு இல்லாதிலும். So in America and many countries, rich people get together and they have, due to the advancement in the medicine industry, they are freezing their bodies without burying them after death. அதுக்காக மரிக்க முன்னமே அதற்கான பணத்தை கட்டி விட்டு புக் பண்ணி விட்டார்கள். So even before they die, they pay the money due for it and make a reservation for their bodies. அது என்னன்னா அவர்களுடைய அந்த செல் உறுப்புகள் எல்லாம் அப்படியே பாதுகாத்து கொண்டு இருக்கணும். என்ன அவங்களோட நோக்கம் என்னென்னா, ஒரு நாளைக்கு இந்த சயின்ஸ் வளர்ந்து இந்த மரித்தவர்களை உயிர்த்தெழக்கூடிய வல்லமை வருமா, அப்போ இவர்களை உயிர்த்தெழ பண்ண போறாங்களாம். So what their perception or understanding is that science will, technology will improve to such a level that all these bodies that are preserved can be resurrected back. இது நடக்க சாத்தியமான காரியம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான். இதை தான் நாங்கள் சொல்றோம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற அத்தனை காரியமும் பாவம் தான். So that's what we say, these things are not desirable in the sight of Lord, and whatever is not desirable in the eyes of the Lord are sin. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? ஒரே தரம் மரிக்கிறது நியாயத்துக்கும் நித்திய வாழ்க்கையும் தான் வேதம் சொல்லுகிறது. It says you die once, you have judgment, and then you have eternal life. ஆனால் இவங்களோட நோக்கம் என்ன? அந்த மரித்த உடலை திருப்பமாக உயிர்ப்பிக்க பண்ண வேண்டும். But their purpose is to resurrect the dead body. ஆனால் இன்றைக்கு பாருங்க, உலக மக்கள் அவர்களும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் தான் இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். Even the worldly people are trying their best to redeem themselves from sin. எத்தனையோ பேரை பார்க்குறோம் நாங்கள். என்ன மலை ஏறுகிறார்கள், தியானம் செய்கிறார்கள், புனித நீர்த்தலம் என்று புனித யாத்திரை என்று செல்லுகிறார்கள், புனித இடங்களில் போய் தங்கள் பாவம் கழுவுப்பட வேண்டும், அந்த நீரில் அவர்கள் நீராடுகிறார்கள், இப்படியான தங்களை உடலை வருத்துகிறார்கள், எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். ஏன்? தங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும், தாங்கள் தேவனோட வாழ வேணும் என்றதுக்காக. So many people in the world as well try and do many things, such as climbing mountains, going into holy places, having a dip in a holy water or something like that, to so that their sins could be forgiven, so they could live with God. பாருங்க, முஸ்லீம்கள் 5 தடவை தொழுகிறார்கள், தங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. ஆனால் அவர்களுக்கு என்ன நிச்சயமோ உங்களுக்கு தெரியாது. So the Muslims pray 5 times a day so their sins can be forgiven, but we have no confirmation. புத்தர்களை பார்க்கிறோம், அவர்களும் என்ன தாங்களும் ஒரு அப்படியான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஒன்று எல்லாவற்றையும் துறவரமாக வாழ்றேன் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. The Buddhists relish everything in this world and become monks. ஆனால் புத்தர் என்ன சொல்றார்? நான் ஒளியை தேடி போறேன், எனக்கே தெரியாது, நான் ஒளியை தேடிக்கொண்டிருக்கேன்னு சொல்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் தான் லைட், நான் தான் அந்த வெளிச்சம் என்றார். So Lord Buddha is saying that I do not know what light is and I am seeking light, but Lord Jesus Christ is saying I am the light of the world. அது மட்டுமா, மனிதர்களை கடவுள்னு சொல்லி கொண்டு மனிதர்களை வணங்கி கொண்டு திரிகிறார்கள். Not only that, they are worshipping humans these days. சிலைகளை வணங்கி கொண்டு திரிகிறார்கள், worshipping idols and statues. தெய்வத்தை தேடிக்கொண்டு திரிகிறார்கள். These are the people who are seeking God. ஆனா தெய்வம் எங்களை தேடி வந்திருக்கிறது. But God has sought us first. பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம். நாங்கள் தெய்வத்தை தேடி போல தெய்வம் எங்களை தேடி வந்திருக்கிறது. We did not seek God, but God sought us first. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் வாழ்ந்தோம். பாவத்திலே, உளையான சேற்றிலே, எவ்வளவோ சொல்லியும் எத்தனையோ சுவிசேஷர்கள் சொல்லியும் கேட்காமல் எப்படியும் வாழலாம்னு வாழ்ந்த எங்களைத்தான் தெய்வம் தேடி வந்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு இந்த இடத்துங்களை வைத்திருக்கிறது. We were living in the miry clay, dwelling in sin, without even listening to any gospel preached by any of the
evangelists, but God sought those people who were dwelling in sin. இதில் இந்த நேரலையில் பார்த்து கொண்டு வர சகோதரன் சகோதரியை நீங்கள் கூட என்னுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கலையே, என்னுடைய வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கலையே, கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கலையே, யார் எங்களை விடுதலையாக்குவார் என்று நீங்கள் தேடிக்கொண்டு தெரியலாம். ஆனால் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு தெய்வம், இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான் சொன்னார், உங்கள் பாவங்களை என்னால் மன்னிக்க முடியும், என்னால் என்று பரலோக ராஜ்யத்து வழியில் என்று. ஒரே ஒரு, நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், என்ன குற்றம் பிடிக்க யாரால முடியும்னு சொன்ன ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். So those who are watching us via the live telecast and who are worrying in their sins, are dwelling in their sins, are contemplating, how could I overcome this sin? Remember, Jesus Christ is the only way, truth and life. And if you approach him and seek him, then you can be forgiven of your sins. மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்றால் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். And the only God who was resurrected 3 days after the death and is still living is Jesus Christ. அப்புறம் பாருங்க, எங்கட எல்லாருடைய நோக்கம் என்னென்றால் தேவனை தேடணும், எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும். ஏன்னா பாவத்தோடு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது, பாவத்தோடு யாரும் நித்திய வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ இந்த பாவம் மன்னிக்கிறதுக்கு தான் இந்த எல்லாரும் தேடுகிறார்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் சொல்கிறார், நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனும், என்னால் மட்டும்தான் என்று. வேறு ஏனென்றால் மற்ற கடவுள் யாரும் பரிசுத்தமாக வாழையில பரிசுத்தம் இல்லை, அவர்களுக்கு அந்த அந்த சொல்லக்கூடிய அந்த வல்லமையும் இல்லை. ஒரே ஒரு வல்லமை இந்த பேருக்கு மட்டும்தான் இருக்குது, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். So people are seeking redemption from their sins, but Jesus Christ is the only God who has the ability and the characteristic to say that I am the way, life and truth, and without me no one will achieve eternal life. வேதம் பாவத்தை குறித்து சொல்கின்ற பார்ப்போம். நான் வாசிக்க கேட்போம். ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். So let us see what the scripture says about sins. Turn your books to Romans chapter 3 verse 23. பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, and for all have sinned and fall short of the glory of God. வேதம் என்ன சொல்கிறது? எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனார்கள். The scripture says for all those who in the world have sinned and fallen short of the glory of God. தேவ கட்டளையை மீறுறது பாவம். And it is to ignore or disobey God's commandment is a sin. ரெண்டாவது, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவை துண்டிக்கிறது பாவம் தான். And the relationship between man and God which is destroying that relationship is sin. வாசிங்க பிரதர், 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 John chapter 2 verse 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். He is the atoning sacrifice for our sins, and not only for ours but also for the sins of the whole world. பாருங்க, சர்வலோகத்து பாவங்களையும் அங்கே வேதம் சொல்லுவது என்ன? நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்றவருடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களே நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார்கள். 1வது வசனத்தை வாசிங்க பிரதர். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாருங்க, பரிந்து. My dear children, I write this to you so that you will not sin. But if anybody does sin, we have an advocate who is Jesus with the Father, Jesus Christ, the righteous one. He is the atoning sacrifice for our sins. பாருங்க, அப்போ எங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாங்கள் செய்கிற பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார் பிதாவிடத்தில். So we have an advocate who is interceding on our behalf to the Father. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாவம் எப்படி உருவாகினது என்று. So all of you know how this sin initially was created. ஆதியாகமம் 3:6 நாங்கள் வாசித்து பார்ப்போமா இருந்தால், ஆதாம் ஏவாள் உள்ளே வந்த உருவாகின பாவம் தான் ஆரம்ப பாவம். So in Genesis 3:6, if you read, the sin that was originally created within Adam and Eve is the sin that we all entered in. அதாவது சாத்தான் மூலம் கொண்டு வந்ததான் இந்த பாவம், அந்த பாவம். The enemy, the Satan brought this sin to him. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆண்டவர் நல்லதையும் கெட்டதையும் வைக்கிறாருங்க. We all know that God keeps the good and the evil, நல்லதை தெரிந்து கொள்ளும்படி, so that we select what is good. அவர்கள் கெட்டதையே தெரிந்து கொண்டார்கள். But they chose what was evil. அதனால பாவம் வந்ததுங்க. That's why sin entered our lives. ஆனால் நாங்கள் எதை தெரிந்து கொள்ளணும்? ஆண்டவர் எங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் வைக்கிறார். நாங்கள் எதை தெரிந்து கொள்றோம் என்று எங்கள்கிட்ட தான் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். So God has chosen us and has given the good and the evil in front of us and given us the choice and the option to choose what we want. அன்னைக்கு ஆதாம் ஏவாளையும் அதான் ஒப்பு கொடுத்தார். And the same thing was given unto Adam and Eve those days. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. But they disobeyed him.
அங்கே ஏவாள் சொல்கிறாள் இந்த கண்ணுக்கு வந்து அதாவது பார்வைக்கு இன்பமும் புத்திக்கு நல்லது, அதாவது நல்லதுன்னு சொல்றார். பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறோம்னு சொல்றாங்க அங்கே இந்த பழத்தை சாப்பிட்டார். And when she saw the fruit, she said, it's pleasing to the eye and also desirable for eating. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டது பிறகு தான் அங்கே பாவம் உருவாகினதாங்க. As soon as they ate the fruit, sin entered their life. அதனால தான் அங்கே ஆதாமும் ஏவாளையும் அங்கே அதாவது ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆண்டவர் வெளியில் அனுப்புகிறார். That's why Adam and Eve were sent away from the Garden of Eden. லூக்கா 6:22 ஆண்டவர் சொல்லுகிறார். Luke chapter 22 என்னென்றால் அதாவது இந்த கண்ணை பற்றி அங்கே சொல்லுகிறார். He talks about the eye there. இந்த கண் வந்து விளக்காக இருக்கிறது சொல்றார். சரீரத்துக்கு கண் விளக்காக இருக்கிறது. The eye is the light or lamp for your whole body. இந்த கண் தெளிவா இருந்தா, if the eyesight is clear, சரீரம் முழுக்க தெளிவா இருக்குமா. the whole body will be clear. கண் கெட்டதா இருந்தா, but if the eye is bad, அப்ப இந்த சரீரம் முழுக்க கெட்டதா இருக்கும்ன்ற. the whole body will be bad. அப்ப பாவத்துக்கு காரணம் முதலாவது காரணம் கண் தான். So the eyes are the main reason of the sin. அப்ப கண் மூலம் தான் இந்த பாவம் இருக்கிறது. So through the eyes only sin enters. அப்ப ஆண்டவர் முதல் படைப்பு ஆதாம் ஏவாள். So the first creation was Adam and Eve. முதல் படைப்பிலே தோல்வி அங்க. And this defeat or loss in the first creation itself. அதுக்கு பின்பு பார்க்கறோம் அவருடைய பிள்ளைகளை பார்க்கறோம், நாங்கள் காயின் ஆபேலை பார்க்கறோம். So we see their children Cain and Abel. பிதாக்களினுடைய பாவம் அங்க பிள்ளைகளுக்கு வருது. The sins of the parents comes upon the children. அங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க எப்படி கொலை செய்யறான், அதாவது காயின் வந்து ஆபேலை எப்படி கொலை செய்யறான். So we see how Cain murders Abel. அங்க எல்லாம் வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது, பொறாமை வருது, எல்லாம் பாவத்தின் விளைவால நாங்கள் தாய் தகப்பன் செய்கிற பாவங்கள் பிள்ளைகளுக்கு கூட வருது. என்ன So the sins of the parents come into children. So we can say in Cain suffering from all kind of sin like jealousy, anger, various kind of sins. அதற்கு பின்பதாக ஆண்டவர் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். After that God chose someone called Abraham. அதாவது செய்கிற பாவங்களுக்கு பலி செலுத்தும் முகமாக ஆபிரகாம் பலி செலுத்தினார் அங்க. So Abraham offered various sacrifices for the sins. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். So he even tested Abraham. God tested Abraham. உண்மை உள்ளவன் சொந்த மகனையே பலியாக கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்தபடியா ஆபிரகாம் மூலம் இன்னொரு சந்ததி எங்களை ஆண்டவர் உருவாக்கினார். But Abraham was faithful and obeyed God, so therefore he created a new generation which is us through Abraham. சரி, இரண்டாவது முறை நாங்கள் பார்ப்போம். லேவியாகமம் 17-11 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. For the life of a creature is in the blood, and I have given it to you to make atonement for yourself on the altar. It is the blood that makes atonement for one's life. பாருங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கனால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதாம், அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உன் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அதாவது பலி செலுத்தும்படியாக நாங்கள் செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பலி செலுத்தும்படியாக அந்த நாள்களில் பலி செலுத்தினார்கள். So the life of a creature is in the blood, and we have been given an atonement in the altar. So what God says is, whatever the sins that you done, do an atonement. எப்படி பலி செலுத்துறது? வீட்டில் இருந்து ஆடு மாடு பறவைகளை கொண்டு தான் பலி செலுத்துவார்கள். How do you make a sacrifice? They take a livestock from the household. ஆனால் அங்கே ஆசாரியர்கள் என்ன அங்கே என்ன அறிவித்தார்கள் என்றால், நீங்கள் வீட்டில் இருந்து ஆடு மாடுகளை கொண்டு வர வேண்டாம், அது பரிசுத்தம் இல்லை. நாங்கள் ஆலயத்திலே ஆடு மாடுகளை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம், நீங்கள் அதை வாங்கி தான் நீங்கள் அங்கே பலி செலுத்த வேண்டும் என்று. அதாவது பிஸ்னஸ் நோக்கம். But the priest said that whatever animals that you bring from home are not holy, but we are growing animals in our own sanctuary which are grown holy, so you need to buy it from them. So they are creating a business stereotype here. அதனால ஆண்டவர் அங்கே ஆலயத்துக்கு போன பார்க்குறாரு, என்ன இந்த ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் கோழிகள் எல்லாம் இருக்குது, அங்கே பறவைகளை விளைவித்து ஒரு ஆலயமாக இல்லை. அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய ஜெப வீடு, இந்த வீட்டை கள்ளர் குகையாக்கிருக்கிறேன்னு சொல்லி சவுக்கு எடுத்து அடிக்கிறார் எல்லாருக்கும். And when Jesus enters the temple, he sees many type of business happening, and he says, this is my house of prayer, you made it a den of thieves. And he takes a whip, and we can see him thrashing people with it. எல்லா மிருகங்கள் பறவைகளையும் எல்லாம் வெளியில துரத்துறாரு. He chases everybody outside, including the animals. அவருக்கு தெரியுது இது பிசினஸ் ஆகி கொண்டுறாங்க, உண்மையான பலி செலுத்தல் இல்லை என்று. And he knows that it is not a true sacrifice but a turn into a business module. அப்ப ஆண்டவருடைய இரண்டாவது காரியமும் தோல்வியில முடியுதாங்க. So even the second attempt by God ends in defeat. மூன்றாவது காரியம் நியாய பிரமாணத்தை கொண்டு வரார். Then he brings the law.
அது என்னன்னா இதை செய்யாதே, இதை உண்ணாதே. அதாவது வெளிப்புறமான ஆசாரங்கள் உள்புறமான கிட்டத்தட்ட 630 காரியம் என்னங்க சொல்லப்படுகிறது அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கும்படி. So the law dictates what you should be doing and what you should not be doing, what you eat and what you do not eat. It gives you almost 630 instructions, internal and external references how you should be living. ஆனா நியாய பிரமாணத்தின்படி யாரும் வாழ முடியவில்லை, அங்கேயும் தோல்வி அவர்களுக்கு. So even through the law nobody could survive, even that was a defeat again there. அதற்கு பிரபா ஆண்டவர் என்ன சொன்னார், தீர்க்கதரிசிகளை உருவாக்குறார். அவர்கள் மூலம் பாவங்கள் காரியத்தை வெளிப்படுத்துறதுக்கும் விக்கிர ஆராதனை இந்த ஜனங்களை வெளியாக்குறதுக்கும் தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுகிறார். The next attempt by God is to reveal through prophets, where they prophesy many things. They try and bring people out of idol worshipping and various aspects. So through God acts through prophets. அதே நேரத்தில் பொய் தீர்க்கதரிசிகள் அங்கு உருவாகிறார்கள், பொய்யான காரியங்களை சொல்லுகிறார்கள். But even false prophets are created and creates false news. அப்ப உண்மை தீர்க்கதரிசிகளுக்கு இடம் இல்லை, எல்லாம் பொய் தீர்க்கதரிசிகளுக்கு தான் இடம் இருக்கிறது. So there's no place for the true prophets because the evil one, the false ones have taken over with their false promises. அதன் நிமித்தம் ஒரு சில தீர்க்கதரிசிகள் மரிக்கிறார்கள் பொய் தீர்க்கதரிசனத்தின் மூலம். So even through false prophets, the actual prophets, some of them are faced death. ஆனா இன்றைக்கும் பொய்யான தீர்க்கதரிசனங்கள் நடக்கிறது, ஆனா மரிக்கிறது இல்லை. ஏண்டா கிருபை. Even now there are false prophets, but people don't die because of His grace. இது எல்லாம் அன்றைக்கு அனனியா சபிரா வாழ்க்கையிலே அவர்கள் கூட அங்க பொய் சொன்னது நிமித்தம் தான் அவர் அங்க மரித்தார்கள். என்ன பொய் கூட பாவம் தான். Ananias and Sapphira, they died because they were caught lying. அப்ப நாங்க பார்க்கிறோம் அது கூட, அதாவது அந்த காரியத்திலேயும் அங்க தோல்வி வருகிறது ஆண்டவர். So we see that God suffers another defeat through prophets as well. அப்ப பலி செலுத்துறதிலும் தோல்வி, It's a failure even in sacrifice. ஆராதனையிலும் தோல்வி, In worship as well, it's a defeat. எல்லா காரியத்திலும் அங்க தோல்வி. So there's defeat in every aspect of God that He has tried. ஆனா கடைசியா ஆண்டவர் என்ன செய்றார், ஆண்டவரே மனுஷனாக இறங்கி இந்த பூமிக்கு வருகிறார். So what God does eventually is He Himself comes as a man to this world. ஏன்னா மனுஷர் மேல் வைத்த அந்த அதாவது அநாதி தீர்மானம் அவருடைய அன்புக்காக அவர் பார்த்தார். எல்லா காரியங்களிலும் தோல்வி ஆனபடியா மனுஷனாலே எதுவுமே செய்ய முடியாது, அதனால அவரே இறங்கி வருகிறார் இந்த பூமிக்கு. So He saw that every aspect of His attempts through mankind ends in defeat or failure. So what He does is He Himself comes as a mankind to this world. அப்ப பார்க்கிறோம் அடுத்ததாக இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அதுக்கு முன்பதாக செய்கிறார். ஆண்டவர் இந்த பூமிக்கு வாரத்துக்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை செய்கிறார். Just before He comes as a man to this world, He does something else as அங்கே well. ஆலயத்தில் ஜனங்களை கூடி வர செய்து பலி செலுத்துறது. And He brings the people to gather in the church and offer sacrifices. அதனால ஆசாரியன் அதாவது பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டே மகா பரிசுத்த தலத்துக்குள்ள போய் அங்க ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் அந்த இரத்தத்தை தெளித்து ஆராதனை செய்வார். So whatever the blood of the animal that was sacrificed, the priest takes into the holiest of holy places and sprinkles it and offers sacrifice for his purpose and for the purpose of the crowd. அதாவது பரிசுத்த தலம் மகா பரிசுத்த தலத்துக்கு பரிசுத்தமுள்ளவரால் அங்க போக முடியும். So there's a place called holy place and then there's another place called the holiest of holy. Only the holy people can actually enter into that holiest of holy. ஏன்னா மற்றவர்கள் பூரா மரித்து போவார்கள். If anyone who is not holy enters, then they will fall and die. அதற்காகத்தான் அந்த நாளில அவர் இடுப்பிலே ஒரு கயிறு கட்டி அந்த கயிற்றில மணிகளை தொங்க விட்டிருப்பார்கள். அங்கே அவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது மணி சத்தம் கேட்கும். ஆனால் அவர் இறந்து போனார்னா மணி சத்தம் கேட்காது. அப்ப அவர் இந்த கயிற்றில கொடுத்தா வெளியில் எழுப்பார்கள். So they bind a rope to the priest who is going in, which is comprising of bells. So when he is moving around and offering praise and worship, they could hear the sound of the bell. So but if he sins and he falls dead, there won't be any sound. So they pull that person from the holiest of holy places through that rope that they tie to the hip of the priest. அதனால உள்ளுக்கு போய் அங்க ஆராதனை செய்கிறதுக்கு ஜனங்கள் பயப்படுவார்கள். ஏற்கனவே ஆபிரகாமில் 6 பிள்ளைகள் 2 பேர் அங்க மரித்து போனார்கள். அதாவது அக்னி அங்க கொண்டு போன நிமித்தம் அங்க மரித்து போனார்கள். So that's why people are very scared to go into the holiest of holy people, because the sons of Aaron, two of them died in that place because they took foreign fire or something like that. But people are scared to go into the holiest of holy places. அதற்காகத்தான் ஆண்டவர் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்படுகிறது, தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று. That's why he said in 1 Timothy 3:16 that he appeared in the flesh. 1 யோவான் 3:16 சொல்லப்படுது, அதாவது
எங்களுக்காக தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவு அன்பு வந்தார் என்று. And we see that in John as well, that he gave his only begotten son because he so loved the world. அப்ப எல்லா பலிகளும் ஆண்டவரே பலியாகி அவரே எங்களை மீட்டு கொண்டார். And this is why out of all the sacrifices, God himself became a sacrifice to redeem us. ஆண்டவர் இப்ப சிலுவையிலே அங்க அடிக்கப்பட்டார். அன்றைக்கு அந்த திரட்சியிலே, அதாவது பரிசுத்த தலத்துக்கும் மகா பரிசுத்த தலத்துக்கும் இடையில உள்ள திரட்சியிலே கிழிக்கப்பட்டது. So on the day that Jesus died on the cross for all our sins, there is a curtain between the holy place and the holiest of holy place. The veil tore. என்ன பாருங்க, திரட்சியிலே இல்லைன்னு. There is no veil or curtain. பேசுறோம் என்ன? We are speaking boldly today. என்னவும் பேசலாம். We can speak anything we want to. எப்படி மாட்டலாம். We can do whatever we want to, dance ஒன்றுமே நடக்க அமெரிக்க போறது இல்ல. Because we won't die today. அந்த தைரியத்துல இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பேசுறோம் என்ன? So with that boldness, that is why we are all speaking today. ஆனால் கிருபை, அந்த கிருபை நிமித்தம் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிக்கிறோம் என்ன? But we are here because of that grace. உங்களோட இதயத்தில் இருக்கு, என்னோட இதயத்தில் இருக்கு, ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். Only God knows what is in your heart and my heart. நாங்கள் ஒரு சில காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம். ஏன் இந்த இப்படிப்பட்ட பாவத்திலே இருந்து ஜனங்கள் விடுதலை ஆக முடியாமல் இருந்தார்கள் என்று. So we are going to see a few points as to why people could not redeem themselves from sin. நாங்கள் பார்த்தோம் காயின் ஆபேலை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் நோவாண்ட காலத்தில் அங்கே பாவம் பெருகி ஆண்டவர் ஜனங்களை எல்லாரையும் அழிக்கிறார். 8 பேர் மட்டும் நோவாண்ட பிள்ளைகள் பிற பிள்ளைகள் மட்டும் ஒரு சில உயிரினங்களையும் தான் பாதுகாக்கிறார் மற்றும் அழிக்கிறார் பாவம் பெருகி. So we saw the story of Cain and Abel. Now we move into the story of Noah, where in the times of Noah, where sin was so overwhelmed that he destroyed everybody on earth except the 8 people from Noah's household and some animals and livestock. அதே போல சோதம் குமாராவை அழிக்கிறார். ஏன்? ஆண் பெண் இனச்சேர்க்கைகள் நிமித்தம். So we also see the sons of Sodom being destroyed as well. ஆனால் இன்றைக்கு ஓரின சேர்க்கைக்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது, சேர்ச்சில் அதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது, விபச்சாரத்துக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கு. காரணம் என்ன? பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. Because for the lack of fear that these days people are allowed and officially granted permission for gay marriages and prostitutions and various other sins. அன்றைக்கு அழித்த மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு அழிப்பாராக இருந்தால் அப்போ அதனால கிருபை வருகிறபடியாக இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. But if we were being destroyed like those days for every sin that we commit, then how would it be? Because of the times of grace which sustains us, things are happening. அப்படின்னா நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், ஒரு சில பரிசுத்தவான்கள் அங்கே தங்களோட பாவங்களை அறிக்கிறார்கள், பாவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பாவங்கள் உள்ளுக்கு இருக்கிறது, வெளிப்பிரகாரம் இருக்கிறது. எங்களுக்கு பாவங்களை வெளிப்படுத்தவோ சொல்லவோ பிரியமில்லை. ஏன்னா நாங்கள் பரிசுத்தமாக வாழ்றோம் நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So in the scriptures we see some of the righteous people confessing their sins publicly, but we don't like, and we are acting today, so we're hiding our sins because we don't like to share our sins. ஆனால் ஒரு சிலர் அதாவது பார்வோன் அறிக்கைறான், நான் பாவம் செய்தேன் என்று. So the Pharaoh declares that I have sinned. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை அங்கே வெளியில் அவர்கள் ஆராதனை செய்ய விடாதபடி தடுத்து கொண்டபடியாக அவருடைய தலைச்சின்ன பிள்ளைகள், அவருடைய தலைப்பிள்ளைகள், பார்வோன்ற பிள்ளைகள் எல்லாரும் அழிக்கப்படுறார்கள். அப்போ அவன் சொல்கிறான், நான் பாவம் செய்தேன் என்று. Because he did not allow the Israelites to go out and praise and worship God, his whole generation was destroyed, and he declares and confesses that he has sinned. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், ஆகான் சொல்கிறார், மெய்யாகவே நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று. You see Hagar saying, ஆகான் Ahan saying that I have done sins against God. அங்கே நாங்கள் பார்க்குறோம், யோசுவா எரிக்கோ ஜெயித்து இன்னொரு பட்டணத்துக்கு வரார், ஆகி என்ற பட்டணத்துக்கு வரார். அந்த பட்டணத்துக்கு வந்தோடனே அங்கே இவர்கள் யுத்தத்துக்கு போய் தோல்வி எல்லாரும் மறிக்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். We see Joshua conquering the walls of Jericho and entering into the next town trying to capture that as well, but they suffer defeat. ஏனென்றால் அங்கே அப்போ யோசுவா ஆண்டவரோட பாதத்தில் அழுகிறான், ஆண்டவரே இந்த பெரிய பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்கு கிருபை தந்தீரே, இந்த சின்ன பட்டணத்தையே நாங்களால் பிடிக்க முடியவில்லை என்று. So Joshua goes into the footstep of God and prays and cries out, Lord, you gave us the grace and victory over massive cities, but we can't capture the smaller city. ஆண்டவர் சொல்றார், இந்த பாளையத்துக்குள்ள பாவம் இருக்கிறது. And he says there is sin within your sanctuary. அப்பதான் அவங்க எல்லாரையும் பாளையத்தில் எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்கிற வேளையில் ஆகான்னு சொல்கிறான், நான் அந்த பாவத்தை செய்தேன் என்று.
So as that is time when Joshua calls the whole people and trying to inquire where the sin was, then ஏன்னா ஆண்டவர் சொல்றார் எரிக்கோவை பிடிக்கிற வேளையில் அங்கே எல்லாவற்றையும் அழித்து போடணும், அங்கே உள்ள பொண்ணுகளை வெள்ளியை மட்டும் ஆண்டவர் காரியத்துக்கு கொண்டு ஆலயத்துக்கு மற்ற எல்லாத்தையும் அழித்து போடணும். So God declares that when you destroy Jericho, you need to destroy everything except gold and silver, which needs to be brought as worshipping. ஆனால் இவன் பாவம் செய்கிறான், யாரும் தன்னை பார்க்கவே இல்லைன்னு. So I hand the sin without. அங்கே வேதம் சொல்கிறது அவன் பாபிலோன் நல்ல ஒரு விலையேறப்பட்ட சால்வை 200 வெள்ளிக்காசு 50 சேக்கல் பொன் நிறைய கொண்டு வந்து நிலத்துக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறான். And he brought shawls and jewelries and gold coins and hid under the soil. அந்த பாவத்தின் நிமித்தம் பாருங்க, ஆகான் மட்டும் இல்லை, ஆகான் குடும்பம் முழுக்க அங்கே கல்லெறிந்து அங்கே கொல்லப்படுகிறது. Because of the sin, not only Ahan but his own family was stoned to death. இப்போ பாருங்க, ஒருவர் செய்கிற பாவம் அந்த குடும்பத்தையே அழிக்கிறது என்ன? So the sin that somebody in the family does destroys the whole family. அப்போ அதே போல தாவீது கூட சொல்றாரு என்ன, அவர் சொல்றார், நான் துர்க்குணத்தில் உருவாகினேன், என் தாய் பாவத்தில் என்ன கற்பந்தெடுத்தாள்னு சொல்றாரு. And in story of David as well, he says, my mother conceived me in sin and I am purely evil attributes. அது மட்டும் இல்லை, அவர் சொல்றார், தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று. And he also says, Lord, I committed sin against you. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன, பத்சேபாளோட கதை, உரியாளை கொலை செய்த கதை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன. You all know the story of Bathsheba and Uriah who was murdered. அது நிமித்தம் பாருங்க, அவருடைய மகன் முதலாவது பிறந்த குழந்தை, பத்சேபாளோட குழந்தை மரிக்கிறது. And the child of Bathsheba also dies. பிள்ளைகள் அவரை துரத்துறார்கள். Children are chasing David. அம்மோன் தர்ம சகோதரன் சகோதரிகள் தவறான உறவு. So there is wrong relationship, incest within the family. தாவீதினுடைய மனைவிகள் பிள்ளைகளால் தவறான உறவு நடத்தப்படுகிறார்கள். And even the wife and children of David leads a bad life. அப்ப பாருங்க, தேவனுக்கு பிரியமான மகன், என்ன இருதயத்துக்கு ஏற்ற மகன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் பாவம் செய்கிற வேளையிலே அதுக்குரிய தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறார். But although Lord declares that David is a person of choice of his heart, but then during the times of sin we can see them suffering and also having various issues. பவுல் கூட சொல்கிறார் என்ன, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று. அப்ப நாங்கள் எம்மாத்திரம், பவுலோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கல, நாங்கள் எம்மாத்திரம். And if Apostle Paul can declare, I am the greatest sinner of all time, if he can say that himself, then where are we then? ரோமர் 6வது அதிகாரம் 23 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Romans chapter 6 verse 23. பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். But the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. ஒரு சம்பளம் இருக்கு பாவத்துக்கு. There's a wage for your sin. நாங்கள் வேலை செய்கிறதுக்கு சம்பளம் இருக்குறவங்களுக்கு என்ன? When we work or do employment, we receive a wage. அந்த மாத சம்பளம் கிடைக்காட்டிக்கு எவ்வளவோ பிரச்சனை என்ன? And if you don't receive that month's salary, we have lots of issues. எவ்வளவு ரெண்ட் பே பண்ணணும், மோர்கேஜ் பே பண்ணணும், எவ்வளவு காரியம் இருக்கு. பிரச்சனைக்கு தான் போவோம் என்ன சம்பளம் கிடைக்காட்டிங்களுக்கு. Because we are dependent on our wages to pay our bills, so we'll have an issue if we are not paid salary. எத்தனை பேருக்கு விருப்பம் எங்களுக்கு பாவத்துக்கு ஒரு சம்பளம்? But how many of us desire a wage for the sin? சின்ன பாவத்துக்கு ஒரு சம்பளம், பெரிய பாவத்துக்கு ஒரு சம்பளம். A wage for a smaller sin, a wage for a bigger sin. அப்ப வேலைக்கு சம்பளம் கேக்குறாங்க, பாவத்துக்கு சம்பளத்தை கேட்டு வாங்கலாம் தானே. So we are asking wage for all the work that we do, then why don't we also desire to receive wage for our sin? ஆனா இது பாவம் என்று நாங்க மேலே பார்த்தோம். But we saw what was sin earlier. ஆனா வேதம் சொல்லுறது இன்னொரு பாவம் இருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். In James chapter 4 verse 11 says there's another sin. நன்மை செய்ய அறியாதவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். பாருங்க, இதுகளெல்லாம் பாவம் தான் பார்த்தோம் என்ன, கொலைகள், விபச்சாரம், வேசித்தனம். ஆனா நன்மை செய்ய திராணி இருந்து நன்மை செய்யாடி அதுவும் பாவம். So we saw different types of sin: murder, prostitution, various other signs of sin. But in James 4:17 it says, if anyone then knows the good they ought to do and doesn't do it, it is a sin for them. அதான் நாங்கள் சொல்லுறது. அதாவது அடுத்த நேரம் காணாது அடுத்த வசனம் யாக்கோபு 2:15-16 சொல்றது, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாமல் விட்டால் பிரயோஜனம் என்ன?
So in James 2:16 says, if one of them, if suppose a brother or sister is without clothes and daily food, and one of you say to them, go in peace, keep warm and well fed, but does not do anything about their physical good, what is said? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் சமாதானத்தோடு போங்கோ, நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக, நாங்கள் உங்களுக்காக இரவு பகலாக ஜெபிக்கிறோம், இங்கே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்று நல்லா போய் சமாதானத்துடன் சொல்கிறோம். இப்போ ஒரு கஷ்டத்தோடு வரும்பொழுது, தேவையோடு வரும்பொழுது, ஒரு நோயோடு வரும்பொழுது, அல்லது பண கஷ்டத்தோடு வரும்பொழுது நாங்கள் அதை தான் சொல்லுகிறோம். என்ன ஆனால் அது பாவம். உதவி செய்யக்கூடிய திராணி என்னிட இருக்குமா இருந்தால், அவங்கள்ட்ட இருக்குமா இருந்தால் நீங்கள் செய்யாவிட்டால் அதுவே பெரிய பாவமாக ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர், so when someone comes with a need, they might have financial needs or various other kinds of needs, and when you have the means to do it and you don't do it, then it is a sin. That is what the scripture says. அதாவது செய்யக்கூடாத செய்கிறதும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் பாவம். And to do things that you are not supposed to do is also a sin, and if you don't do things that you are supposed to do is also a sin. Did I make sense? வாங்க, வேதம் சொல்லுது, அதாவது மனிதன் பாவம் செய்தால் பாவி ஆகிறதில்லை, அவன் பாவியா இருப்பதால் தான் பாவம் செய்கிறான். So he says a man is a sinner because he does sin. அதாவது ஒரு பாவம் இச்சையாக மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதை நாம் உடனே நிறுத்திவிட வேண்டும். So when a sin enters as a design into mankind, we need to immediately rebuke it or stop it. இல்லாவிட்டால் அது தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றும் வரைக்கும் அது வளர்ந்து கொண்டே போகும். If not, it will start growing until it completes its work. ஒரு பாவத்துக்கு நாங்கள் விழுந்து விட்டோம்னா அதன் மூல காரணத்தை தேடி அதை வாழ்க்கையில முற்று முழுவதும் அழித்து போட வேண்டும். If we fall into any type of sin, we need to find the root cause of it and destroy it immediately in our lives. ஒரு பண்டியும் ஆடு மாதிரி, ஒரு பண்டியும் ஒரு வெள்ளாடும் ஒரு சேத்துக்க விழுந்தா பண்டி அப்படியே படுத்துடும், அதுக்கு அந்த வாசம் அதெல்லாம் நல்லா பிடிக்கும். ஆனால் ஒரு ஆடு அதுக்கு இருக்குமா, உடனே வெளியில் வந்துடுவேன். So if a pig and a sheep fall into a pit of clay or mud, the sheep will rise immediately because it's not used to that environment, but the pig will dwell in it and swim in it actually. அப்ப நாங்கள் வெள்ளாடு மாதிரி தான் இருக்கணும், அந்த நாற்றத்துக்குள்ள இருக்கிறவங்க விழுந்துட்ட பாவத்துக்குள்ள ஆனா உடனடியாக நாங்கள் வெளியில வந்துடுவோம். And similarly we should be like the sheep. As soon as we fall into the sin, we fell into that, so we should immediately try to get out of it. ஆனா அப்படி மறைமுகமான நாங்கள் பாவத்தை சுகமாக இருந்தால் அது எங்களோட குடும்பத்தை பாவிக்கும், எங்களோட பிள்ளைகளை அது பாவிக்கும். But if we do hidden sins, then அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்காது எங்கள் மேல, பெற்றோர்கள் மேல. The children will lose their hope and faith over the parents as well. அது மட்டுமில்ல, ஊழியத்தில் உள்ள நீண்டகால அனுபவங்கள் கூட நாங்கள் இழந்து போக வேண்டிய நாட்கள் வரும். But not only that, we will lose the experience of the long time ministership that we do. சரி, நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்வோமா இருந்தால் எபிரேயர் 10:26 என்ன சொல்கிறது? And if we continue to do sins, what does Hebrews 10:26 say? சத்தியத்தை அழியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். என்ன வேதம் சொல்றேன்டா, சத்தியத்தை நாங்கள் அறிந்த பிறகு மனப்பூர்வமாக பாவம் செய்ய, அதான் அண்டர்லைன் பண்ணுங்க. மனப்பூர்வமாக என்றால் இருமாப்பாக, அதாவது பயம் இல்லாமல் துணிகரமாக நாங்கள் பாவம் செய்வோமா இருந்தால் இனி ஒரு பலி இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து பலி செலுத்த இன்னொரு பலி இல்லை எங்களுக்கு. So if we deliberately keep on sinning, the key word is deliberately keeping on sinning. After we have received the knowledge of the truth, no sacrifice of sin is left, but only a fearful expectation of judgment and of raging fire that will consume the enemies of God. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லி கொண்டு நாங்கள் இருக்கிறோமானபடியா, அதாவது வேதம் என்று சொல்றது அதாவது மனப்பூர்வமாக, அதாவது வேணுமென்று இருமாப்பா பாவம் செய்தவங்க இருந்தால் அதுக்கு மன்னிப்பு இல்லை, அதுக்கு நீ பலி இல்லை, நியாய தீர்ப்பு தான் வரும். அப்போ பயத்தோடு நாங்கள் அதை எதிர்பார்த்து இருக்கணும். So if you arrogantly and deliberately carry out a sin, then there is no sacrifice for it. You have to expect judgment. வேதம் சொல்லுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று. But the scripture says the sin will not overcome you. ரோமர் 6வது அதிகாரம் 14-16 நான் வாசிப்போமா இருந்தால், Romans chapter 6 verse 14-15. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளப்பட மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா?
பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்காமல் நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்படி நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் செய்யலாமா? பவுல் அங்கே சொல்றதா கூடாது. If you are under grace, you cannot do sin. அப்போ பாருங்க, ரெண்டு பாரம் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் தானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிவானாலும் எதற்கு நாங்கள் கீழ்ப்படியும்படி எங்களை அடிமைகளை ஒப்புக் கொடுக்குறோமோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். ரெண்டு அறிகிறீர்களா? அதாவது என்னென்னா, நாங்கள் எதற்கு எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோமோ, அது பெரிய பாவமோ சின்ன பாவமோ இல்லை, எந்த பாவத்துக்கு எங்களை அடிமையாக நான் ஒப்புக் கொடுக்குறோமோ அதுக்கு நாங்கள் அடிமையாக போடுறோம். ஒரு அடிமையாண்டா உங்களுக்கு தெரியும் தானே, எது சொன்னாலும் நான் செய்ய வேணும் என்ன. அப்போ அப்படி அதுதான் எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை நாங்கள் உடனடியாக விட்டு விட வேணும்னு சொல்லுது. So it says that whatever sin that you enter, you should not become a slave to it, but leave and go away from it immediately. அதாவது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தால் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ன. When the Holy Spirit is upon you, He will speak to you about righteousness and judgment and eternal life. அப்போ நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறோம்? எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெரியும். ஆனால் தொடர்ந்தும் அந்த பாவத்தில் நாங்கள் தொடர்ந்து நடப்போமா இருந்தால் அந்த பாவத்துக்கு மன்னிக்கிறதுக்கு அது நாங்கள்லாம் அதுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க போகணும். So we know that our sins have been forgiven, but we continue to do the same kind of sins again and again, then we need to commit ourselves and have a reconciliation. நாங்கள் 1 யோவான் 1:7 அதிகாரத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். We're going to read 1 John 1:7 and finish. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருக்கும் அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதில் என்ன போட்டிருக்கின்றால், what said here is, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டது. அப்படித்தானே போட்டிருக்கு. and it says the blood of Jesus Christ purifies us from all sin. அப்படியா போட்டிருக்கு? சுத்திகரிக்கும். நேற்று சுத்திகரித்தது இன்றைக்கு சுத்திகரிக்குது, நாளைக்கும் சுத்திகரிக்கும். And it says that it will purify us on a daily basis. ஆனால் நாங்கள் அதுக்காக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஆனால் பாவம் செய்வோம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? பாவம் இந்த சரீரம் மாம்சத்தில் இருக்கிறது என்ன? The body is in its flesh form. அப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம், அப்படின்னா இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? அவர் எங்களோட பாவங்களுக்கு தானே. அப்போ நாங்கள் திரும்பவும் பாவம் அவர் ஏன் நாங்கள் திரும்பவும் பாவம் செய்ய வேணும்? எங்களோட பாவங்களாம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு. So we might say that Jesus Christ died for our sins on the cross, so all our sins have been forgiven. So why are we still sinning? ஆனால் சரீரம் மாம்சத்தில் இருக்கிறபடியாக நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்வோம். தொடர்ந்து பாவங்களுக்குள்ள வரும். Because our body is in the flesh, we will நாங்கள் continue to முற்றுமாக விடுதலை பெறவில்லை. We haven't been redeemed completely ஆனால் from ஒரு our நாள் sin. வரும். But there will be a day. அன்றைக்கு நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம். And that day we will be transformed. அன்றைக்கு தான் முழுமையாக நாங்கள் விடுதலை ஆகப்படுவோம். That's the day that we will be redeemed completely. நாங்கள் ஒரு பாடலை பாடுற வேளைகளில் பிரதர் மோசஸ் வந்து பாடுவார். அந்த வேளையை நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். Brother Moses is going to come and sing a song, and at that moment we commit ourselves. நாங்கள் தயவு செய்து எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்க போகிறோம். இந்த வேளையில் We are going to commit all of us into it. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாங்கள். We are the children of God and sanctified through the blood இன்னும் of நாங்கள் Christ. பாவத்தில் வாழ்வோமா இருந்தால் We would continue to live in sin. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். There's somebody who intercedes on our behalf. அவர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். And he's interceding on our behalf. ஆனால் நாங்கள் இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம் எங்களை எல்லாரும். But we'll commit ourselves at this. இன்னும் என்னென்ன காரியத்தில் நாங்கள் விடுதலை ஆகாமல் இருக்கிறோமோ, Whatever the things that we அது need to redeem ourselves. வெளியரங்கான பாவமாக இருக்கலாம், உள்ளான பாவமாக இருக்கலாம். Can be an external or internal sin. என் மனைவிக்கு தெரியாமல் இருக்கிறான், கணவனுக்கு தெரியாமல் இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கேன், என்னால் இதை நான் விட முடியவில்லை. எத்தனை பேர் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறோம் இந்த வேளையில். Many of us might think that, oh, my wife doesn't know, my children doesn't know, and I can't get away from this sin. We might think. மன்னிக்க முடியவில்லையே, We cannot forgive. எங்களுக்குள்ள இருமாப்பு இருக்கு, எங்களுக்குள்ள கோபதாபங்கள் இருக்கு, எங்களால் எல்லா காரியங்களையும் விட முடியாமல் இந்த வேளையில் நான் தவிக்கிறோம்னு சொல்கிற நாங்கள் இந்த நேரத்திற்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. We got anger issues, arrogance, and many attributes that. ஆண்டவரே, உடைய ரத்தம் எங்களை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்த சுத்திகரிக்கப்படும்படியாக நான் ஒப்பு கொடுப்போம். We commit ourselves so that the blood of Jesus Christ continue to sanctify us. Commit yourself while the song is being sung. Shall we commit ourselves?
worshiping, whatever has come in us. கண்ணீரை கண்டேன் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் அக்கிரம சிந்தைகள் இருக்கிறார். எங்களால் விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம். மரண இருளில் பாதையிலே பாவினாலும் நடந்து சென்றேன். இரக்கம் காட்டி அழைத்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, உம் கரத்திலே காயங்கள் கண்டேன். ஆண்டவரே காரியங்களை யாரும் பார்க்கவில்லை காரியங்களை செய்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை கோபத்தை விட முடியவில்லை, எங்களை விட முடியவில்லை, எங்களை மன்னிக்க எங்களால் முடியவில்லை. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய கருத்தில் இந்த வீடியோ ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குறவர் நீங்கள், எங்களை சுத்தி இருக்கிறவர் நீங்கள், எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய விடுதலை, புதிய சமாதானம், புதிய சந்தோஷம், இவ்வளவு காரியங்கள் எங்களால் முடியாமல் இருக்கிறது. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மரண இருளின் பாதையிலே பாவி நானும் நடந்து வந்தேன். பாஸ்டர் சஞ்சஸ் வந்து ஜெபத்தை முடிப்பார்கள். Pastor Sanchia will come and pray. ஆமே, நாங்க நிக்கிற வேளையில நாங்க ஜெபிப்போம். Pray while we are standing. ஆம் கர்த்தாவே, உங்க இரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீர். Lord, you gave us redemption and salvation through your blood. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது, தேவ சமூகத்திலே போகிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருவார். And we have hope and faith that when we come into the presence of God and ask for forgiveness, God will redeem and relieve us of our sins. இந்த நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சபையார்கள், நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் செய்வோமானால் நாங்கள் அறிக்கையிட்டு அதை விட்டு தேவனுடைய நீதியை பற்றிக் கொள்வோம். And the church members and all those who are watching this via the live transmission, if we are doing something that is undesirable in the eyes of God, let us confess that sin today and move away from it. மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள். People may not forgive you, ஆனால் உங்களுடைய பரலோக தகப்பன் நிச்சயமாய் மன்னிப்பார். but our heavenly Father will definitely forgive us. நிச்சயமாய் மன்னித்து இன்னுமாய் நீங்கள் அவரை கிட்டி சேர அவர் உங்களுக்கு உதவி செய்வார். And he will definitely forgive you and give you the grace to come closer to him. ஓ ஹல்லேலூயா கர்த்தாவே. அப்பா, உங்களுக்குள்ள சத்துருவானவன் கொண்டு வருகிற பாவ சிந்தனைகள், பாவ நோக்கங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், மன்னியாமை, கீழ்ப்படியாமை இவைகளை எடுத்து போடுவீராக கர்த்தாவே. Lord, we ask that whatever the thoughts, the evil thoughts that the enemy brings, like unforgiveness, like sins, various other anger issues, iniquities, we ask that you take away from us. அப்பா, உங்க அன்பினால் மாத்திரம் எங்களை நிரப்புங்கப்பா. Lord, fill us with your love alone, O Father. உங்களுடைய மன்னிப்பினால் நிரப்புவீராக. Fill us with your forgiveness, O Father. தயவினால் நிரப்புவீராக. Fill us with your grace, O Father. ஐயா, நாங்க மரிக்கும் தருவாயில் நாங்க ஒருவரும் விடுபட்டு போக கூடாது கர்த்தாவே. Even though we are on our deathbed, no one should be left behind, அப்பா, O Father. இன்றுமது வருகை இருக்குமானால் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் ஐயா. Lord, if your coming is set for today, we all need to be taken up with you. அப்பா, தனிப்பட்ட முறையிலே அப்பா சபையாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. On an individual basis, as a church, we humble ourselves and surrender us. ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. We commit ourselves. எங்களை ஜீவ பலியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we commit ourselves so that you accept us as a living sacrifice. ஐயா, உங்க வார்த்தைக்காய் நன்றி. Thank you for your word, O Father. அப்பா, எங்களை மீண்டுமாய் திரும்பவும் எங்களை சிந்தித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் தந்த வார்த்தைக்காய் நன்றி. Thank you for the word of God which was brought upon us so we could think again, so we can sanctify ourselves. அப்பா, எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, reign over us, we pray. உங்க ராஜ்யம் எங்களுக்குள்ளாய்
உண்டாய் வரட்டும் Let ஐயா. your kingdom come upon us. ஐயா உங்களுடைய சித்த பரமண்டலத்திலே எங்கே அப்படி செய்யப்படுகிறதோ அது எங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் எங்கள் சபைக்குள்ளாய் எங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் செய்யப்படுவதாக. Whatever your will that prevails in heaven, oh Father, let it prevail in our family life, in our personal life, in our church life. உங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. We commit ourselves. நீங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. Reign and lead us. இதை வந்திருந்த ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். Thank you for, we pray for each and everyone who's நீங்கள் here. செய்த எல்லா உபகாரங்களுக்காயும் நன்றி கர்த்தாவே. Thank you for everything that you've done in our lives. ஐயா பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல பொறுப்புகளுக்காய் நல்ல யூனிவர்சிட்டிக்காய் நன்றி Thank you ராஜா. for the good universities and the good resource that you gave all our children. ஒவ்வொரு பிள்ளைகளின் போக்கிலும் வரத்திலும் சபையார் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தீங்களே உங்களுக்கு நன்றி. Thank you for everyone that you have been with whilst going and whilst coming. இந்த வாரம் முழுவதுமாய் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. We hold our hand and lead us throughout this week. எங்களை பொறுப்படுத்தி பாதுகாத்து செட்டைகளின் மறைவிலே காத்துக்கொள்ளும்படியாய் உங்க அன்பு கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். Lord, I commit and pray each one into your loving hands so that you could keep us protect us under your wings. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. May the grace of the Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you all now and forever. Amen. எல்லாரும் நாங்கள் நன்றி அறிந்த இருதயத்தோடு நாங்கள் எங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுவோமா? With a thankful heart shall we all open our mouths and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. தயவு செய்து உட்காருங்கள். God bless you. Please be seated. இன்னும் காணிக்கை சேகரிக்க